4 தலைமுறையா தாத்தாவும் பாட்டியும் அப்பாவும் அம்மாவும் ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு லேப்டாப் எடுத்துட்டு அப்படியே ஏசி ஹால்ல உட்கார்ந்து வேலை பார்த்தவன் வீட்டுல படிச்சு வரவனுக்கு இருக்க வழியும், அப்பா காலையில கூலி வேலைக்கு போயிடுவாரு, அம்மா வடிகஞ்சியை வச்சுக்கிட்டு ஐயோ அது சோறு கொதிச்சுச்சா இல்லையா பாத்துக்கன்னு 7வது கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வயலுக்கு போயிடுவாங்க. இந்த பிள்ளை அந்த வடிகஞ்சி சோறை எடுத்து சோறை வடிச்சு சோறை அதுக்கு எடுத்துக்கிட்டு தம்பியை தூக்கி கக்கத்துல வச்சுக்கிட்டு 7வது படிக்கிற பிள்ளை ஸ்கூலுக்கு போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை தான் கலைஞர் ஏன் 8வது வரைக்கும் பாஸ்ன்னு சொன்னாருன்னா, 8வதுக்கு மேலதான் நம்ம 8வது வந்துட்டோம்டா, இன்னும் 2 வருஷம் போனோம்னா 10வது போயிடுவோம், 10வதுல பாஸ் பண்ணோம்னா நமக்கு படிப்பு வருதுன்னே நமக்கு புரியும், பாஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்துடலாம்னு சொல்லி. இதுக்கெல்லாம் விட முக்கியமானது டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க கலைஞர் பீரியட்ல. டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும்னா 8வது பாஸ் பண்ணிருக்கணும்னு கிரைட்டீரியா. கலைஞர் கூப்பிடுறாரு அமைச்சர்களுக்கு, உடனே அமைச்சரவை கூட்டம் எல்லாரையும் கூட்டி சொல்றாரு, இன்னைக்கு தான் டிரைவரே ஆயிருக்கான், 8வது வரைக்கும் பாஸ் ஆகணும்னா அவன் டிரைவர் தொழிலும் பார்க்க முடியாது, அதனால 8வது வரைக்கும் ஆல் பாஸ் போட்டுருவோம். இதெல்லாம் பண்ணி எல்லாரையும் தத்தி வந்து ஒரு டிகிரியாவது வாங்கிடு அப்படின்றது தான் ஒட்டுமொத்தமாக திராவிடர் இயக்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. நன்றி.